நியூக்ளியர் பிசிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இன்னையோட இந்த லெசன் சூப்பரா முடிஞ்சிடும். பேச போற டாபிக் நியூக்ளியர் எனர்ஜி. இன்னும் 2 முடிச்சுனா முடிஞ்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டியை தூக்கிட்டாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், ரைட்டா? இது பேர்லயே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். முதல்ல நியூக்ளியர் எனர்ஜினா என்னங்க சார்? நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு நியூக்ளியர் எனர்ஜி. எய்தர் ஃபிஷன் நடக்கும் பொழுதும் ஃபியூஷன் நடக்கும் பொழுதும். ஸோ ஃபிஷன்லயும் எனர்ஜி வெளில வரும், ஃபியூஷன்லயும் எனர்ஜி வெளில வரும். அது நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜியில நம்ம 2 கைண்ட் ஆஃப் விஷயம் படிக்க போறோம். ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன் படிக்க போறோம், இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன் படிக்க போறோம். சார், ஃபிஷன்னாலே எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஃப்ராக்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தால ரெண்டா உடையுது. இதுக்கு பேரு ஃபிஷன். The process of splitting of a heavy nucleus into 2 lighter nucleus. ஒரு ஹெவியர் நியூக்ளியை 2 லைட்டர் நியூக்ளியா உடைஞ்சதுன்னா ஸோ இதுக்கு பேரு ஃபிஷன். ஃபிஷன் என்ன கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்க சார். யுரேனியம் 235 நியூக்ளியஸ். இந்த ஈக்குவேஷன் போன நீட்டுக்கு முன்னாடி 2024 இந்த ஈக்குவேஷன் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஒரு டேஷ் மட்டும் போட்டு அந்த டேஷ்ல என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க. ரைட்டா? சிவசக்தி, குட் ஈவினிங் மே. ஹரிசங்கர், குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணணும். மக்களே மறந்துடாதீங்க, ஸ்லோ நியூட்ரான். ஃபாஸ்ட் நியூட்ரான் வச்சு அது வேற கதையா மாறிடும். ஸ்லோ நியூட்ரான் வச்சு யுரேனியம் 235 நியூக்ளியஸை பம்பார்ட் பண்ணும் பொழுது அது ரெண்டா உடையுது. ஒன்று கிரிப்டானாவும் இன்னொன்று பேரியமாவும் உடையுது. அப்ப அங்கிருந்து வேற யாரெல்லாம் சார் வருவாங்க? 3 நியூட்ரான் வெளில வரும். இந்த கதையை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். அப்ப யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணும் பொழுது கிரிப்டானாவும் பேரியமாவும் உடைஞ்சு கூடவே 3 நியூட்ரான் வெளில வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷனை ஈக்குவேஷனா எழுதி காமிங்க சார். நியூக்ளியர் ஃபிஷனை ஈக்குவேஷனா எழுதி காமிங்க. எழுதிடுவோமா? இங்க பாருங்களேன், இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். யுரேனியம் 235 நியூக்ளியஸ் கண்டிப்பா இங்க 92. ஒரு ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணப்படும் பொழுது 92 யுரேனியம் 236. இந்த 235 1 236 92 + 0. இதுக்கு பேரு காம்பவுண்ட் நியூக்ளியஸ். காம்பவுண்ட் நியூக்ளியஸ் எப்பவுமே அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். நல்லா கத்துக்குங்க, காம்பவுண்ட் நியூக்ளியஸ் எப்பவுமே அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும், மேல உட்காந்துருக்கும். அதால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. கண்டிப்பா கிரவுண்ட் ஸ்டேட் குதிச்சுதான் ஆகணும். அப்படி குதிக்கும் பொழுதுதான் என்னவா மாறுதுன்னா பேரியமாவும் கிரிப்டானாவும் உடையுது. கூடவே 3 நியூட்ரான் வெளில வரும். மறந்துடாத, ஒரு ரியாக்ஷன் 3 நியூட்ரான், ஒரு ரியாக்ஷன் 2 நியூட்ரான். சார், பேரியம் கிரிப்டான்னு போட்டீங்க, அதுக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இல்லையா? கண்டிப்பா இங்க 92 இருக்கு. அப்போ பேரியத்துக்கு என்ன வரும், கிரிப்டானுக்கு என்ன வரும்னு பார்த்தா ஆட் பண்ணி பார்த்தா 92 வந்துடணும். பேரியம் மறந்துடாத 56, கிரிப்டான் 36. நல்லா படிச்சுக்கோங்க. இது 92னா 56 36. மேல 236 வரணும். ஆல்ரெடி இங்க 3 நியூட்ரான் இருக்கு. அப்ப ரிமைனிங் 233 தான் இருக்கு. 141 இங்க வரணும், 92 இங்க வரணும். அப்போ 141 92 233. 3 நியூட்ரான்ல ஒரு +3, அதனால 236. இந்த ஈக்குவேஷன்ல தான் 2024 என்ன பண்ணாங்கன்னா இந்த டேஷ் போட்டு காமிச்சிருப்பாங்க. 92 யுரேனியம் 235 ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம். இந்த இடத்துல டேஷ் போட்டு பக்கத்துல கிரிப்டான் போட்டிருப்பாங்க, 3 நியூட்ரான் போட்டிருப்பாங்க. நல்லா கவனி, பேரியமாவும் கிரிப்டானாவும் இருந்தா 3 நியூட்ரான் தான் வெளில வரும். அதே ஸ்ட்ரான்சியமாவும் ஜெனானாவும் இருந்தா 2 நியூட்ரான் தான் வெளில வரும். அதனாலதான் இந்த ஈக்குவேஷனை ஒழுங்கா பார்க்கணும். பேரியம் வருதா கிரிப்டான் வருதா, கண்டிப்பா பக்கத்துல 3 நியூட்ரான் தான் வரும். மறந்துட மாட்டீங்களே, பேரியம் கிரிப்டான் கீழே 56 36 141 92 3 நியூட்ரான். ஒரு 4 டைம் எழுதி பாருங்க. அடுத்த ரியாக்ஷனு அதே யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றேன். திரும்ப காம்பவுண்ட் நியூக்ளியஸ் அதே தான், யுரேனியம் 92 யுரேனியம் 236. இந்த இடத்துல ஜெனானாவும் ஸ்ட்ரான்சியமாவும் வெளியில வருது.
ஜெனானாவும் சான்சியமாவும் வெளில வரும் பொழுது 2 நியூட்ரான் தான் வரும். அப்ப அந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்ததை ஒழுங்கா பார்க்கணும். பேரியம் கிரிப்டானா, ஜெனான், சான்சியமா. இது 2 தான் உங்க என்சிஆர்டி ஈக்குவேஷன், வேற எதுவுமே கிடையாது. பயப்படாம 2 மட்டும் படி போதும். ஜெனானோடது 54, சான்சியம் 38. கரெக்டா 92 வந்துச்சுன்னு பாருங்க. 54, 38, 92. இங்க ஆக்சுவலா 2 நியூட்ரான் தான் இருக்கு. மீதி 234 ஷேர் பண்ணணும். ஜெனானோடது ஒரு 140. இங்க 34ன்றதுனால இது 94. இங்க பவர்ல தான் தப்பு பண்ணுவீங்க, நம்பர்ல தான் தப்பு பண்ணுவீங்க. மற்றபடி பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான், ஜெனான் சான்சியம் 2 நியூட்ரான்ன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எங்க 5636 வரும், எங்க 5438 வரும். உனக்கு புரியுதா? இங்க 56, அப்ப இது 54 இருந்தா இதுல இருக்கிற 2 அங்க போயிடும். 38, 36. மேல 140. இங்க வேற ஒரு 3 நியூட்ரான்ல 1 நியூட்ரான் குறைஞ்சிருச்சு. அப்ப இங்க 2 ஆட் ஆயிடும். 94. ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நியூக்ளியர் ஃபிஷனுக்கான ஈக்குவேஷன். பேரியம் கிரிப்டான் 3, ஜெனான் சான்சியம் 2. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ எங்கள்கிட்ட ஆவரேஜா எத்தனை நியூட்ரான் வெளில வரும்னு கேட்டா நாங்க என்ன சார் பண்றது? ஆவரேஜ் நியூட்ரான், ஆவரேஜா எத்தனை நியூட்ரான் பெர் ஃபிஷனுக்கு வெளில வரும்? இப்போ ஆவரேஜ்ன்ற வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2.5 தான் டிக் பண்ணணும். ஏன்னா ஒரு 3 ஒரு 2/2, அதனால 2.5 தான் டிக் பண்ணணும். இல்ல ஆப்ஷன்ல ஒரு ஃபிஷனுக்கு எத்தனை நியூட்ரான் வெளில வரும்னு கேட்டா ஆப்ஷன்ல 3 மட்டும் தான் இருக்கும். 3 இருந்தா 3 தான் ரைட்டு. 2 மட்டும் தான் இருக்கும். 2 இருந்தா 2 மட்டும் தான் ரைட்டு. எனர்ஜி சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிலீஸ்ட் பெர் ஃபிஷன். காதுல வாங்க. ஒரு ஃபிஷனுக்கு எத்தனை நியூட்ரான் வரும்? பேரியம் கிரிப்டானா இருந்தா 3, ஜெனானும் சான்சியமா இருந்தா 2. ஆனா ஆவரேஜ்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க 2.5 தான் டிக் பண்ணணும். சார் புரிஞ்சிருச்சு. இவ்வளவு பேசுனீங்க. ஒரு ஃபிஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி வெளில வரும்? இனிமேல் தான் கதை ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்த்துக்கிட்டே வாங்களேன். எனர்ஜி பெர் ஃபிஷன். என் கூடவே படிச்சிரு, எல்லாத்தையும் தனியா போய் படிக்காது. எனர்ஜி பெர் ஃபிஷன் எவ்வளோ கூட நீங்க 200 ரைட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி பெர் ஃபிஷன். நல்லா கவனி. ஒரே ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை உடைக்கிறீங்க. என்கிட்ட மொத்தம் 235 பேர் இருக்காங்க. அதுல ஒன்னே ஒன்னதான் உடைக்கிறீங்க. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஃபிஷனுக்கு வந்துடும். இதை ஜூல்ல மாத்த சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஸ்மார்ட்டா மாத்திடுவீங்க. சார் எங்களுக்கே தெரியும். 200 மில்லியன் ஒரு 10⁻6, எலக்ட்ரான் வோல்ட் 1.6 × 10⁻−90. இது ஸ்டெப் 1. இல்ல டைரக்டா மாத்துங்க பான்னு சொன்னா 200 × 1.6 × 10⁻−13 ஜூல். இது எல்லாத்தையும் ரெடிமேடா வச்சுக்கோங்க. 200 இங்க 1.6, 3.2 இன்ட்டு 2 சைஃபர் கட் ஆயிடுச்சு 10⁻−11. ரைட்டா? 3.2 இன்ட்டு 1.6 × 2 3.2. இங்க ஒரு 2 சைஃபர் இருக்கு. இப்போ 10⁻2 10⁻−13 +2 -11 ஜூலு. அப்போ இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இதுவும் தெரியணும். ப்ராப்ளம் சால்விங்ல ஜூல்ல வச்சு சால்வ் பண்ண சொல்றாங்களா, எலக்ட்ரான் வோல்ட்ல வச்சு சால்வ் பண்ண சொல்றாங்களா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு நேத்து தான் சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்துறதுக்கும் கத்து கொடுத்துருக்கேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கான்செப்டோ ப்ராப்ளமோ எதுவுமே டஃபா இருக்காது. கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் ரிப்பீட்டர். நான் லைவ் கிளாஸ் எடுக்கும் பொழுதே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதில் ஜூல் எலக்ட்ரான் வோல்ட் ஜூலை மாத்துறதுக்கு. அப்புறம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து தான் சரி பண்ணது. அதனால தான் தப்பு நீ பண்ணிடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். யூனிட் கன்வெர்ட் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஃபிஷனில் வேற என்ன நாங்கள் படிக்கணும்? செயின் ரியாக்ஷன் பற்றி படிக்கணும். பேர்லே பதில் இருக்கு. செயின் ரியாக்ஷன் ஒரு பிரமாதமான 3 மார்க் கொஸ்டின். செயின் ரியாக்ஷன் என்னங்க சார்? காலங்காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே வர்றது தான் செயின் ரியாக்ஷன். சும்மா பொதுவாக சங்கிலி தொடர்னா என்னப்பான்னு கேட்டால் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. தீபாவளி தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது, பொங்கல் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது, அடுத்து 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 தான் செயின் ரியாக்ஷன். இட் இஸ் a self-propagating process. self-propagating process.
அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்ன போட்டுக்கிறேன் goes on multiplying rapidly. ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது எக்கச்சக்கமான நியூட்ரான் வெளில வரும். கத்துக்கிட்டீங்களா? இது வந்து தன்னிச்சையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரொம்ப ராப்பிடா மல்டிப்ளை ஆகும், அப்படியே சடனா தடடட அப்படின்ட்டு 3n மல்டிப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபிஷனுக்கு 3, செகண்ட் ஃபிஷனுக்கு 9 நியூட்ரான், தேர்ட் ஃபிஷனுக்கு 27, ஃபோர்த் ஃபிஷனுக்கு 81. அப்படியே என்ன சொல்றது, இந்த சினிமா எல்லாம் காட்டுவாங்கல்ல, தசாவதாரம் படத்துல ஒரு வைரஸ் தான் படுற மாதிரி இருக்கும், அப்படியே கடை நிறைய வைரஸ் ஆயிட்டும், அந்த தண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறத காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிரமாதமான படம், எனக்கு பிடிச்ச படம். அதுல எவ்வளவு ராப்பிடா அந்த வைரஸோட கவுண்ட் அதிகமாகுமோ அதே மாதிரி தான் நியூட்ரானோட கவுண்ட்டும். இட் இஸ் a self propagating process in which large number of neutron goes on multiplying rapidly. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. நீங்க ரோஹித், குட் ஈவினிங். ரோஹித் கேக்குதா? குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ செயின் ரியாக்ஷன் பேசிட்டு இருக்கோம். எத்தனை விதமான செயின் ரியாக்ஷன்ஸ் நாங்க படிக்கணும்? ஒன்னு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். எல்லாமே தேவை, நல்லா கத்துக்குங்க. அப்புறம் நீங்க என்கிட்ட கத்துட்டதுக்கு அப்புறம் நீங்க எந்த புக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ. அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இதுல 1 மார்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்காக. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். பேர்லயே பதில் இருக்கு. கண்ட்ரோல்டா நடந்தா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கண்ணா பின்னான்னு நடந்தா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதான சொல்ல வரீங்க? அவ்வளவுதான், சூப்பரா கத்துக்கிட்டீங்க. நான் முதல்ல கண்ட்ரோல் அப்புறமா பண்ணிக்கிறேன். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எவ்வளவு பிரமாதமா இருக்கும் பாருங்களேன். யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஒரு ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பாட் பண்றேன். பேரியமாவும் கிரிப்டானாவும் உடையுது. 3 நியூட்ரான் வெளியில வருது. இது ஒரு நியூட்ரான், இது ஒரு நியூட்ரான், இது ஒரு நியூட்ரான். மறுபடியும் இந்த 3 நியூட்ரான் போயிட்டு 3 யுரேனியத்தோட மோதுது. யுரேனியம் 235, யுரேனியம் 235, யுரேனியம் 235 மோதுது. இந்த இடத்துல மறுபடியும் பேரியம் கிரிப்டான். நான் அதை போட்டு காமிக்கல, 3 நியூட்ரான் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது 3 நியூட்ரான், அடுத்தது 3 நியூட்ரான். ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபிஷன் அப்ப 3 நியூட்ரான் பார்த்தோம், ரெண்டாவது 9 நியூட்ரான் பார்த்தோம். அப்ப மறுபடியும் இந்த எல்லா நியூட்ரானும் போயிட்டு இங்க ஒரு 3 யுரேனியம், இங்க ஒரு 3 யுரேனியம், இங்க ஒரு 3 யுரேனியத்தோட மோது. இங்க இருந்து 3 நியூட்ரான், 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி மழை பெய்யற மாதிரி கட என்ன பண்ணும், நியூட்ரான் கோஸ் ஆன் மல்டிப்ளைங் ராப்பிட்லி. அடுத்த ஃபிஷன் 27 நியூட்ரான். இப்ப இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாம அடுத்தடுத்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தா இதுக்கு பேரு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ன ஆர்டர்ல நடக்கணும் உங்ககிட்ட கேட்டா 3n சார். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்ப எத்தனை நியூட்ரான் வெளில வரும்? 3 தான் சார் வரும். செகண்ட் அப்ப எத்தனை வரும்னு கேட்டா 9 வரும் சார். தேர்ட் அப்ப 27, ஃபோர்த் அப்ப 81, அப்படியே ஃபிஃப்த் அப்ப, சிக்ஸ்த் அப்ப ஒரு ஃபிஷனுக்கும் 3 நியூட்ரான் அப்படியே மல்டிப்ளை ஆகும், ராப்பிடா மல்டிப்ளை ஆகும். இந்த வார்த்தை உனக்கு புரியுதா? ராப்பிடா மல்டிப்ளை ஆகும். எதிர்பார்க்கறத விட ரொம்ப வேகமா நியூட்ரானோட கவுண்ட் பெருகிட்டே போகுது. ரைட்டா? சரி, இது வந்து அன்கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எப்படி சார் நடக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ஆட்டம் பாம்ல எல்லாம் இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுதா? ஆட்டம் பாம்ல ஏன் இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? அங்க நடக்கிறது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அப்ப நல்லா கத்துக்குங்க. ஒரு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னா அந்த ஆட்டம் பாம்ல நடக்கிறது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுக்கு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வரும். அப்ப அன்கண்ட்ரோல்டா நடந்ததுன்னா எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? நீங்க சின்ன பிள்ளை படிச்சிருப்பீங்க. ஸோ ஹிரோஷிமா நாகசாகி ஆட்டம் பாம் இன்னும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா உங்களுக்கு தெரியும். உனக்கு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் டீச்சர் எதுவும் சொல்லி தரணுன்றதெல்லாம் கிடையாது. அவ்வளோ டெக்னாலஜி உனக்கு நல்லா தெரியும். எது கேட்டாலும் உனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நான் சொல்றது மொபைல் சொல்றப்ப. ஸோ அப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சர் ரிலீஸ் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆட்டம் பாம் வெடிச்சதுன்னா 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் வெளில வரும். 10⁻16 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர் தான். இதே நம்மளால தாங்க முடியல. 10⁻16 அட்மாஸ்பியர், 1 பக்கத்துல 16 சைஃபர். அதனாலதான் இத்தனை வருஷம் ஆகி அங்க புல் பூண்டு முளைக்காம இருக்கு சில இடங்கள்ல. இன்னமும் அந்த தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு.
அப்போ 10⁻7 கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சரும் ப்ரெஷர் இவ்வளவும் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுனால கற்றுக்கிட்டோம் சார். அப்போ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பற்றி பேசுங்களேன். இப்போ கண்ட்ரோல்டில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட 3 மார்க் கொஸ்டினில் எஸ்எல்ஆராவோ இல்லை எங்கள் என்சிஆர்டி எது வச்சிருந்தாலும் லாஸ்ட் பேஜ் பாருங்க இந்த லெசனுக்கு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க ஒரு 3 மார்க் கொஸ்டின் போர்ட் பசங்களுக்கு. அப்போ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எப்படி சார் நடக்கும்? சூப்பராக சொல் பேச்சு கேட்டு வளர்க்குறது. இங்கே பாருங்களேன், யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம், பேரியமாவும் கிரிப்டானாவும் உடையுது. அங்கிருந்து 3 நியூட்ரான் வெளில வருது. அங்கிருந்து 3 நியூட்ரான். ஒரே நிமிஷம். இப்போ எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டல, அப்புறம் எப்படி 14 பேர்? யமுனா, வேணு, சிவசக்தி, ரோஹித், ரிஷிகா, நிஷாந்தினி, மார்சலின், ஹரிசங்கர், ஹரி, பவன், அனீஸ், ஏரி. ரைட் பை. இப்போ யாராவது ரிசீவ் பண்ணலன்னா உனக்கும் குட் ஈவினிங். எல்லாருமே கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ரைட். ஏன்னா முன்னாடி 13 பார்த்தேன், அப்புறம் சடனாக 14. அதனால ஆனால் எல்லாம் பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க. ஸோ யுரேனியம் 235 நியூக்ளியஸை ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணும் பொழுது பேரியமாவும் கிரிப்டானாவும் உடையுது. அங்கிருந்து 3 நியூட்ரான் வெளில வரும். 1 நியூட்ரான், 2 நியூட்ரான், 3 நியூட்ரான். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூட்ரானை 2 நியூட்ரான் இருக்கு இல்லையா, இந்த 2 நியூட்ரானை பிடிச்சி என் பாக்கெட்ல வச்சுக்க போறேன். என் பாக்கெட்ன்றது யாருன்னா மாடரேட்டர். மாடரேட்டர்னு ஒரு டிவைஸ் நாங்க போட்டு இந்த 2 நியூட்ரான் இருக்குல்ல, ஒரே நிமிஷம், இங்க ஒரு நியூட்ரான், இங்க ஒரு நியூட்ரான், இந்த 2 நியூட்ரானையும் இந்த மாடரேட்டர் என்ன பண்ணுனா ஸ்லோவாக்கி அப்சார்ப் பண்ணிக்கும். நீ போனா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து ஆட்டம் பாமா மாறிடும். அப்ப நான் 1 நியூட்ரானை மட்டும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நியூட்ரானை மட்டும் தான் அனுப்பும். மறுபடியும் அந்த 1 நியூட்ரான் என்ன பண்ணும், யுரேனியம் 235 நியூக்ளியஸோட போய் மோதும். யுரேனியம் 235 நியூக்ளியஸோட மோதி இங்க இருந்து 3 நியூட்ரான் மறுபடியும் வெளில வரும். மறுபடியும் என்ன பண்ண போறேன், நான் மாடரேட்டர் போட்டு இந்த 2 நியூட்ரானை பிடிச்சி பாக்கெட்ல போட்டுக்க போறேன். 1 நியூட்ரானை மட்டும் அடுத்த ஃபிஷனுக்கு அனுப்புறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஒரு நியூட்ரான் தான் அடுத்தடுத்த ஃபிஷனுக்கு போகணும். மீதி 2 நியூட்ரானையும் சேஃபா நம்ம பிடிச்சி ஜெயில போட்டணும். அப்படி இல்லைன்னா அது போச்சுன்னா அது வேலையை காமிச்சிடும். அப்ப கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன சார், அடுத்த ப்ராசஸ்க்கு 1 நியூட்ரானை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அது கண்ட்ரோல்டு. ஆல் நியூட்ரான்ஸ் ஆர் அப்சார்ப்டு எக்ஸப்ட் 1, அது கண்ட்ரோல்டு. மோர் தென் 1 நியூட்ரான் டேக்கிங் பார்ட் இன் ரியாக்ஷன், அது அன்கண்ட்ரோல்டு. என்ன, இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம நோட்ஸ்ல நான் எழுதியிருக்கேன், லாஸ்ட் பேஜ் படிச்சுக்கோங்க. அன்கண்ட்ரோல்டுக்கும் கண்ட்ரோல்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா 3 மார்க்ல கேட்பாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்தா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுன்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஆமா சார், பேர்ல இருக்கு. எனர்ஜி எப்பவுமே ரொம்ப கம்மியா எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னா கண்ட்ரோல்டு, ரொம்ப அதிகமா எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னா அன்கண்ட்ரோல்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, ஆட்டம் பாம் அதோட பிரின்சிபல் அன்கண்ட்ரோல்டு. அப்ப கண்ட்ரோல்டுக்கு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கிறதுல, அட்டாமிக் ரியாக்டர் இருக்குல்ல, நியூக்ளியர் ரியாக்டர், இந்த கல்பாக்கம், அப்புறம் அது பேர் என்ன, காமினி, அந்த ரியாக்டரோட பேரு காமினி. அதுக்கப்புறமா இந்த திருநெல்வேலி, நிறைய இடங்கள்ல நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யுரேனியம் நியூக்ளியஸ் நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வாட்டரை பாயில் பண்ணி பாயில்ல இருந்து ஸ்டீம் எடுத்து அந்த ஸ்டீமை கொண்டு போயிட்டு டர்பைன்ல பிளேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணி இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணி அங்கிருந்து வர்றது தான் கரண்ட். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இவ்வளவு சந்தோஷமாவும் சுகமாவும் வாழ்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னா ஃபாரடே. அவர் தான் இஎம்எஃப் பத்தி பேசினார், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எனக்கு கரண்ட் வேணும்னா இஎம்எஃப் வேணும். அப்ப இஎம்எஃப் எப்படி ஜெனரேட் பண்றது? இஎம்எஃப் எப்படி ஜெனரேட் பண்றோம், இந்த மாதிரி ஒரு காயில் சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது 2 மேக்னெட்டிக் நடுவில் ஒரு காயில் சுத்திச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா கரண்ட் வரும். எல்லா சோலாரை தவிர மீதி எல்லாம் இதே பிரின்சிபல் தான். யோசிச்சு பாரு, விண்மில் பாரு, ஃபேன் சுத்துது,
டைடல் இதே மாதிரி ஒரு வீல் மாதிரி வச்சிருப்பாங்க, பெரிய அலை போயிட்டு அதை சுத்திட்டே இருக்கும், அங்கிருந்து இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும், கரண்ட் வரும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது டைடல். அதுக்கப்புறமா ஹைட்ரோ பவர் பிளான்ட் மேட்டூர் டேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு ஓடியாரும் பொழுது அதுல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி டர்பைன் வச்சிருப்பாங்க, இதுக்கு பேரு டர்பைன். ஸோ அந்த டர்பைன் ரொட்டேட் பண்ணும்பொழுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நெய்வேலி என்எல்சி லிக்னைட் கார்பரேஷன் தெரியும் உங்களுக்கு. லிக்னைட் அப்படின்னா பழுப்பு நிலக்கரி, கோல்னா நிலக்கரி, அங்க கிடைக்கிறது லிக்னைட் பழுப்பு நிலக்கரி, அதிகமான கார்பன் அளவு கொண்டது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி ஒரு பாய்லர், அந்த லிக்னைட்டை போட்டு கொளுத்தி பாய்லர்ல நல்ல பாயில் ஆன பிறகு அங்கிருந்து ஸ்டீம் எடுத்துட்டு வந்து இந்த டர்பைன்ல பிளேஸ் பண்ணி இந்த டர்பைன் வேகமா ரொட்டேட் ஆகும். டர்பைன் வேகமா ரொட்டேட் ஆச்சுன்னா வழக்கமாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் வரும். ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர். எல்லா பிரின்சிபலும் ஒரே பிரின்சிபல் தான், ஃபாரடேக்கு மட்டும்தான் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சோலாரை தவிர. அதுதான் ஹீட்டையும் லைட்டையும் எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கும் பிசிக்ஸ்க்கு தான் நீங்க பெருசா தேங்க்ஸ் சொல்லணும். பிஎன் ஜங்ஷன் டயோட். அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு தேவை ஒரு ஃபேன் சுத்தணும், அதுக்கு எனர்ஜி இன்டியூஸ் ஆகும். ரைட்டா? பா ஒரே நிமிஷம், அம்மா இல்ல ராஜா இல்ல, போய் கிளம்பு போ, நான் கூட்டு போறேன். போங்கடி. ரைட், சாரி. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னா கண்ட்ரோல்டு, அது அன்கண்ட்ரோல்டு. சரி, கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கே பத்தி சொல்ல மறந்துட்டேன். இவன் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. யார் சார் இந்த கே? இந்த கேவோட பேரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இல்லைனா ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த கேவை வச்சுக்கிட்டு தான் அன்கண்ட்ரோல்டு நடக்குதா கண்ட்ரோல்டு நடக்குதா இந்த மாதிரி விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும். கே அதுக்கு முடியும். ஒரே நிமிஷம், இந்த சிலபஸ் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மாஸ் எனர்ஜி, மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். கரெக்ட் தான். அப்போ கிரிட்டிக்கல் படிச்சு இதான் படிச்சு தான் ஆகணும். கேனா மல்டிபிகேஷன் ஃபேக்டர். கேக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் by rate of loss of neutrons. Rate of production of neutron by rate of loss of neutrons. இதுதான் கே. எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளவு லாஸ் ஆகுது. இப்போ ஒரு 3 1 மார்க் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. சார் கே 1 விட அதிகமா இருந்தா என்ன, கே 1க்கு ஈக்குவலா இருந்தா என்ன, கே 1 விட கம்மியா இருந்தா என்ன? நான் சொல்லவா? கே 1 விட அதிகமா இருந்தா, நான் எழுதி கொடுக்கறதா நோட்ஸ், அப்படியே படிச்சுட்டே வா. கே 1 விட அதிகமா இருந்தா which is accelerated state, அதாவது இதுக்கு பேரு சூப்பர் கிரிட்டிக்கல்னு அர்த்தம். சூப்பர் கிரிட்டிக்கலா? சூப்பர் கிரிட்டிக்கல்னா இது அன்கண்ட்ரோல்டு. பாருங்க, கேவோட வேல்யூ 1 இருந்தாதான் கண்ட்ரோல்டு. கேவோட வேல்யூ எப்போ 1 இருக்கும்? 2 நியூட்ரான் வருதுன்னா 3 நியூட்ரான் வருதுன்னா 2 அப்சார்ப் பண்ணிட்டு 1 மட்டும் அனுப்பணும். ஸோ கேவோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்தா which is accelerated state, சூப்பர் கிரிட்டிக்கல். அப்ப இது என்னங்க சார்? இது அன்கண்ட்ரோல்டு. அப்ப இது எங்க நடக்குது? ஆட்டம் பாம்ல நடக்குது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கே கிரேட்டர் தென் 1 ஆக்சலரேட்டட் ஸ்டேட், சூப்பர் கிரிட்டிக்கல், ஆட்டம் பாம். கே ஈக்குவல் டு 1 இதுதான் ரொம்ப நல்லது நமக்கு, ஸ்டெடி ஸ்டேட். இப்போ இந்த கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்லாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கே ஈக்குவல் டு 1 ஸ்டெடி ஸ்டேட். கிரிட்டிக்கல்னா அடுத்த ஃபிஷனுக்கு 1 நியூட்ரான் மட்டும் அனுப்பணும். இப்போ காதல் வாங்க, மொத்தம் 3 நியூட்ரான் வருது, 2 பிடிச்சி உள்ள போட்டுக்கிறேன், 1 நியூட்ரான் மட்டும் அடுத்து அனுப்புறேன். திரும்பி அடுத்தது வழக்கம் போல 3 நியூட்ரான் வரும், அதுல 1 நியூட்ரான் மட்டும் திருப்பி அனுப்புறேன். ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷனுக்கும் 1 நியூட்ரானை மட்டும் அனுப்பி 2 நியூட்ரானை பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஸ்டேட். அப்ப இதுக்கு பேரு கிரிட்டிக்கல் ஸ்டெடி ஸ்டேட். இது எங்க சார் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நடக்குது. ஒன்னு ஆட்டம் பாம், இன்னொன்னு நியூக்ளியர் ரியாக்டர். அது யாரு சார் கே லெஸ் தென் 1? யோசிச்சு பாரு, 3 நியூட்ரான் வெளில வருது, நான் 3த்தையும் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டா
அடுத்த ஃபிஷனுக்கு ஒரு நியூட்ரான் கூட போகாது. அப்ப கேவோட வேல்யூ லெஸ் தென் 1. அதனால இதுக்கு பேரு சப்கிரிட்டிக்கல். சொல்லி பழகு சப்கிரிட்டிக்கல். சப்கிரிட்டிக்கல்னா செயின் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது, டு நாட் அக்கர்ஸ், ஆர் செயின் ரியாக்ஷன் கம் டு ஹால்ட். செயின் ரியாக்ஷன் கம் டு ஹால்ட். ஹால்ட்னா நிறுத்துறது. செயின் ரியாக்ஷன் இங்க சுத்தமா நடக்காது. இது கண்டிப்பா உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும், படிச்சுக்கோங்க. கேஆர் ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர் இல்லனா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் பை ரேட் ஆஃப் லாசஸ் ஆஃப் நியூட்ரான். கேவோட வேல்யூ 1 இருந்தா கிரிட்டிக்கல், கிரேட்டர் தென் 1 சூப்பர் கிரிட்டிக்கல், லெஸ் தென் 1 சப் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல் ஆட்டம் பாம்ல இருக்கும், சப் கிரிட்டிக்கல் நடக்கவே நடக்காது, கிரிட்டிக்கல் தான் நியூக்ளியர் ரியாக்டர்ல இருக்குன்னு கவனமா கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட். ஸோ இதோட அப்ளிகேஷன் தான் நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது நியூக்ளியர் ஃபிஷனோட அப்ளிகேஷன். நியூக்ளியர் ரியாக்டர்ல கண்டிப்பா ஒரு கான்செப்ட் கொஷின் கேட்பாங்க. அதனால நியூக்ளியர் ரியாக்டரை ஒழுங்கா படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நியூக்ளியர் ரியாக்டர் நான் உனக்கு கன்சைஸா என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லித்தரேன். இது வளவலன்னு பெருசா இருக்கும். எந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் உனக்கு அழகா சொல்லித்தரேன். அதை மட்டும் நல்லா கத்துக்கு. நியூக்ளியர் ரியாக்டர்ல என்னடா நடக்குது? உன்னை கூப்பிட்டு கேட்கறேன், எனக்கு தெரியல. நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன நடக்குது சார்? உங்களுக்கு தெரியாதா? நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது சார். ஃபிஷன் ரியாக்ஷன் இன்னைக்கு உலகத்துல அவ்வளோ பவர் ப்ரொடக்ஷனும் நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் நடக்குது. விண்மில்ல இருந்து கிடைக்கிறது, லிக்னைட்ல இருந்து கிடைக்கிறது, கோல்ல இருந்து கிடைக்கிறது, டைடல்ல இருந்து கிடைக்கிறது, ஹைட்ரோல இருந்து கிடைக்கிறது. இதெல்லாம் விட அதிகமான எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்றது நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் கன்சியூம் பண்றோம். அதனாலதான் உலக நாடுகள்ல யுரேனியத்துக்கு அவ்வளோ டிமாண்ட். வச்சிருந்தா நம்மளெல்லாம் போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். எப்படி சார் நடக்குது? செல்ஃப் சஸ்டெயின்டு, இந்த வார்த்தை நீங்க கண்டிப்பா அங்க எழுதணும். செல்ஃப் சஸ்டெயின்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர். செல்ஃப் சஸ்டெயின்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் செல்ஃப் சஸ்டெயின்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர். அப்படின்னா பாதுகாப்பாகவும் கண்ட்ரோல்டாகவும் தற்சார்புடனும் அங்க ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். நீ என்னை பார்த்து கேட்கணும், சார் நம்ம வண்டிக்கெல்லாம் வந்து பெட்ரோலு, காருக்கெல்லாம் டீசல் வந்து ஃபியூலா போடுறோம், இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு யாரை நம்ம ஃபியூலா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூடவே படிச்சுக்கோங்க. நியூக்ளியர் ரியாக்டர் ஃபியூல்னு ஒரு டாபிக் கொடுத்து நீங்க எழுதணும். யுரேனியம் 235, யுரேனியம் 235, தோரியம் 232, புளுட்டோனியம் ஐசோடோப்ஸ். அது என்ன ஐசோடோப்ஸ்? புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 240, புளுட்டோனியம் 241. அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். அதுதான் தூக்கிட்டாங்கன்றதுனால அதை உங்களுக்கு சொல்லி தரல. ஐசோடோப்ஸ்ல அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கும். புளுட்டோனியம் ஐசோடோப்ஸ் இவங்க எல்லாம் தான் ஃபியூல். முதல்ல ஃபியூல் படிங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ல யாரெல்லாம் ஃபியூலா யூஸ் பண்றோம்? நம்ம நாடுகள்ல யுரேனியம் 235 தான் அதிகமா பயன்படுத்துறோம். யுரேனியம் 235, தோரியம் 232, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் ஐசோடோப்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூலா பயன்படுத்துறோம். சூப்பர் சார். அப்ப இதான் ஃபியூலா? உனக்கே தெரியும் தானே, யுரேனியத்தை நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில வருது. அந்த ஹீட்டால அந்த பாயிலர்ல இருக்கக்கூடிய வாட்டர் நல்லா கொதிக்குது, ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது. ஸ்டீம் ஒரு பைப் லைன் வழியா எடுத்துட்டு வந்து டர்பைன்ல அடிச்சு கரண்ட் நம்ம ஜெனரேட் பண்றோம். இவ்வளவுதான் நடக்கிற காட்சி. சார் அதுல வேற நியூக்ளியர் ரியாக்டர்ல வேற ஏதாவது முக்கியமான பார்ட்ஸ்லாம் இருக்கா? மாடுரேட்டர் உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுக்கு எப்படி இதயமோ நியூக்ளியர் ரியாக்டருக்கு அதே மாதிரிதான் மாடுரேட்டர், இதயம் போன்ற பகுதி. மாடுரேட்டரோட வேலை என்ன சார்? ஒருவேளை இந்த மாடுரேட்டர் சரியா வேலை செய்யலன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன், நம்ம போய் சேர்ற மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரு அப்படியே ஆட்டம் பாமா மாறிடும், வெடிச்சு செதறிடும், நம்மளாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மாடுரேட்டரோட முக்கியமான வேலை என்ன? அதோட வேலை டு ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான். ஃபாஸ்டா வரக்கூடிய நியூட்ரானை ஸ்லோ பண்றது தான் அதோட வேலையை. டு ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான். எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறது எவ்வளோ ஸ்லோவா மாற்றும்? 2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை
வெறும் 1 எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தி கொடுக்கும். என்ன சார் இது கொடுமையா இருக்கு? 2 மில்லியன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆச்சு. 20 லேக்ல 20 லேக் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை ஜஸ்ட் 1 எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தி கொடுத்துரும். உனக்கு தெரியுதா? ஸ்லோ நியூட்ரானால பம்பார்ட் பண்ணாதான் 3 நியூட்ரான் வெளில வரும். ஃபாஸ்ட் நியூட்ரான் பம்பார்ட் பண்ணீங்கன்னா ராப்பிடா நியூட்ரான் மல்டிப்ளை ஆயிடும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில வந்துடும். அதனாலதான் மாடரேட்டரோட வேலை ஃபாஸ்டா வர நியூட்ரானை தம்பி நீ வேகமா போவாத, ஸ்லோவா போ, உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்லி ஸ்லோவா அனுப்புறது தான் அதோட வேலை. யாரெல்லாம் இந்த இடத்துல மாடரேட்டரா வேலை செய்யறாங்க? கிராஃபைட். இதை முக்கியமா கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. கிராஃபைட், இன்னொன்னு ஹெவி வாட்டர். கிராஃபைட், ஹெவி வாட்டர் D21 சொல்லணும். இதெல்லாம் பெஸ்ட் மாடரேட்டர். இன் இந்தியா கிராஃபைட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மாடரேட்டர் டு ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான் 2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை 1 எலக்ட்ரான் வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் மாடரேட்டரோட வேலை. ஆமா சார். அடுத்தது வேற யாராவது முக்கியமான ஆள் இருக்காங்களா? கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராடோட வேலை என்ன? டு கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷன். கிட்டத்தட்ட 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான், ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க. டு கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றது தான் அதோட வேலையே. அப்படின்னா டு அப்சார்பிங் த நியூட்ரான். மாடரேட்டரும் கிட்டத்தட்ட வேகமா போற நியூட்ரானை ஸ்லோ பண்ணிடும். ஸ்லோ பண்ண நியூட்ரானை கண்ட்ரோல் ராட் மாடரேட்டர் பக்கத்திலே இருக்கும். அது என்ன பண்ணும்? 3 பேர் போவாதீங்கடா, 2 பேர் என்கிட்ட வந்துருங்க, ஒரு ஆள் மட்டும் நீங்க அடுத்த இடத்துக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுரும். கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷன் ஆர் டு அப்சார்ப் த நியூட்ரான். சார் யாரெல்லாம் கண்ட்ரோல் ராட்? கேட்மியம். கரெக்டா? கேட்மியம் இல்லைன்னா B4C போரான் டெட்ராக்ளோரைட். ஆல் செராமிக் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது? கண்ட்ரோல் ராடா வேலை செய்யுது. அவ்வளவுதான். இந்த 3 விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபியூல் பத்தி நல்லா பேசணும், கண்ட்ரோல் ராட் பத்தி நல்லா பேசணும், மாடரேட்டர் பத்தி நல்லா பேசணும். சார் புரிஞ்சிருச்சு. அடுத்தது கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த செஷன் வர போறோம். இன்னும் கொஞ்சம் இருந்தார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நேச்சுரலா யுரேனியம் வெட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப், கண்டிப்பா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப், பூமியிலிருந்து வெட்டி எடுக்க போற யுரேனியம் என்ன சார் இருக்கும்? 92 யுரேனியம் 238. யுரேனியம் 238 நீ நம்பவே மாட்ட, 99.28% கிடைக்கும். யுரேனியம் 235 வெறும் 0.72% தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா? நமக்கு பயன்படுறது யுரேனியம் 235 மட்டும்தான். ஏன்னா இதான் ஃபிசைல் மெட்டீரியல். அப்ப யுரேனியம் 238 நான் ஃபிசைல் மெட்டீரியல். நான் ஃபிசைல்னா ஃபெர்டைல் மெட்டீரியல். சரி, அப்படி பார்த்தா அந்த 99.28% வேஸ்டா? கிட்டத்தட்ட வெறும் 0.72% வச்சுக்கிட்டே நம்ம இந்த ஆட்டம் போடுறோம் பாருங்களேன். அவ்வளோ எனர்ஜி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அது கடவுளுக்கு சமமான ஒரு விஷயம் தான். இல்லை, நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 1 மார்க் கொஸ்டின் எல்லாரும் படிச்சுக்கோங்க. யுரேனியம் 238 99.28%, யுரேனியம் 235 0.72%. இதுக்கு பேரு நான் ஃபிசைல் இல்லைன்னா ஃபெர்டைல்னு சொல்லணும். இது ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லணும். ஃபிசைல்னா பிளக்கக்கூடிய. சார் அதுக்காக அந்த 99.28% வேஸ்ட் பண்ண முடியுமா? அதுல இருந்து வெறும் 2% நம்ம ப்ரீட் பண்ணிக்கலாம். அது என்னங்க சார் ப்ரீட் பண்றது? அதுதான் பிரீடர் ரியாக்டர். பிரீடர் ரியாக்டரோட வேலை என்ன? இதெல்லாம் நீங்க அப்ளிகேஷன்ல படிக்கணும். பிரீடர் ரியாக்டர் ஒன்றும் இல்லை, ஃபெர்டைல் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலா மாற்றக்கூடிய ரியாக்டரோட பேரு தான் பிரீடர். யோசிச்சு பாரு. அதுக்காக 99.28% நம்ம என்ன பண்றக்கூடாது? வீணாக்கிட கூடாது. இல்லை, ஃபெர்டைல் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலா மாற்றக்கூடியது தான் பிரீடர். அப்ப யுரேனியம்
238 92 ஒரு ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம். 92 யுரேனியம் 239 இங்க இருந்து ஒரு பீட்டா டிகே நடக்குது. ஆல்பா டிகே பீட்டா டிகே தூக்கிட்டாங்க, அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. சும்மா பீட்டா டிகே நடக்குது. அப்ப இங்க 93 யுரேனியம் 239 இது இப்ப இவ்வளவு நேரம் 93 ஆன்றதுனால இது நெப்டீனியமா மாறிடும். இந்த லைன் நீங்க படிக்க தேவையில்ல. ஒரு பிரீடர் ரியாக்டரோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 239 திரும்ப ஒரு பீட்டா மைனஸ் நடந்ததுன்னா கீழே 94 ஆயிடும், புளுட்டோனியம் ஆயிடும் 239. அப்போ உனக்கு புரியுதா? யுரேனியம் 238 ஃபெர்டைல், பட் புளுட்டோனியம் 239 ஃபிசைல். அப்ப ஃபெர்டைல் மெட்டீரியல்ல ஃபிசைல் மெட்டீரியலா மாத்துறது தான் பிரீடரோட வேலை. கத்துக்கிட்டீங்களா? அப்ப பதில் சொல்லுங்க பாய். யுரேனியம் natural uranium consists of 99.28% of uranium 238, 0.72% of uranium 235. இது ஃபிசைல், இந்த ஃபெர்டைல். வெறும் ஜஸ்ட் 2% மட்டும் என்ரிச் பண்ணிக்கலாம், நம்ம செறி ஊட்டிக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அவ்வளவுதான் ஃபிஷன் ஃபுல்லா. ஃபிஷன்ல என்னெல்லாம் படிக்கணும்? கண்ட்ரோல் படிக்கணும், அன்கண்ட்ரோல் படிக்கணும், கே பத்தி படிக்கணும், கண்ட்ரோல்டுக்கு அன்கண்ட்ரோல்டுக்கு டிஃபரன்ஸ் படிக்கணும், அப்ளிகேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் படிக்கணும், ரியாக்டர்ல ஃபியூல் படிக்கணும், மாடரேட்டர் படிக்கணும், கண்ட்ரோல் ராட் படிக்கணும். அடுத்தது ஃபியூஷன் சார். ஃபியூஷன் முடிச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஃபியூஷன் 2 லைட்டர் நியூக்ளியை, ஃபியூஷன் 2 லைட்டர் நியூக்ளியை ஒன்னா சேர்ந்து ஹெவியர் நியூக்ளியஸா மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஃபியூஷன். இதுல சொல்லப்படாத ரகசியம் நிறைய இருக்கு. ஃபியூஷன் எங்க சார் நடக்கும்? எர்த்ல எங்கேயாவது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. சன்ல மட்டும்தான் ஃபியூஷன் நடக்கும். அதாவது 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான்பா ஃபியூஷன் நடக்கும். அப்புறம் எப்படி பூமியில நடக்கும்? அங்கதான் கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் போகும். 10⁻7 கெல்வின்ல இருந்து 10⁻8 கெல்வின் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி 10⁻16 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கணும். அவ்வளவு இருந்தாதான் உங்களால ஃபியூஷன் நடக்க முடியும். அப்ப ஃபியூஷன் யாரோட எக்ஸாம்பிள் சார்? ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம், நியூக்ளியர் ஃபிஷன், ஹைட்ரஜன் பாம், நியூக்ளியர் ஃபியூஷன். அப்ப ஹைட்ரஜன் பாம் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோட் ஆகணும்னா 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் உங்களுக்கு தேவை. அப்ப கண்டிப்பா ஒரு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா அங்கதான் இது இருக்கும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் பாம் ஃபியூஸ் ஆகணும்னா, எக்ஸ்ப்ளோட் ஆகணும்னா பக்கத்துல ஒரு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகணும். அப்படி இருந்தாதான் அங்க ஃபியூஷன் நடக்கும். இது ஒரு தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். ரைட்டா? ஸோ இதுல நீங்க ஒரு 2 மார்க் ஒன்று படிக்கணும். புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் படிக்கணும். இதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா லெசன் முடிஞ்சிருச்சு. புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் நான் எப்படி எழுதி தரணும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. புரோட்டான் புரோட்டான் சைக்கிள். இப்ப சூரியன்ல நடக்கிறது கார்பன் நைட்ரஜன் சைக்கிள், புரோட்டான் புரோட்டான் சைக்கிள். இப்ப சன்ல இருந்து வருது அதிகமா ஹீலியம் கேஸ் தான் வருதுன்னு தெரியும். அந்த ஹீலியம் எப்படி வருதுன்னு இப்ப செக் பண்ணிக்கோங்க. ஒரு புரோட்டானும் ஒன்னா சேருது. அப்ப இங்க இருந்து ஒரு 1H2 கூட யார் வரான்னா 1E0. இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? பாசிட்ரான். பாசிட்ரான் வந்தா அதோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நியூட்ரினோ. இவன் தான் நியூட்ரினோ. புரோட்டானும் புரோட்டானும் ஒன்னா சேர்ந்து 1H2 ஒரு பாசிட்ரானாவும் ஒரு நியூட்ரினோவாவும் வெளில வருது. சரிங்க சார். அடுத்தது ஒரு 1H2 ஒரு 1H1 2He3 மாறி சம் எனர்ஜியா வெளில வருது. Q. முடிஞ்சுதா? இதே சைக்கிளை இன்னொரு டைம் திரும்ப எழுதுங்க. இப்போ புக்ல இன்னொரு டைம் திரும்ப எழுதிருக்க மாட்டாங்க. இதை மட்டும் எழுதி ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு புரியணும்னா இன்னொரு டைம் எழுதி அதை கேன்சல் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. மறுபடியும் ஒரு 1H1 1H1 1H2வா 1E0வா நியூட்ரினோவா வருது. எப்பெல்லாம் நீங்க பாசிட்ரானை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நியூட்ரினோ உள்ள வந்துடும். ஒரு 1H2 1H1 2He3 some value of energy. அடுத்தது இங்க என்ன சார் நடக்குது?
எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்க. ரைட்டையும் லெஃப்டையும் கேன்சல் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் வேற கலர் அடிச்சு காட்டுறேன், அப்பதான் புரியும். இந்த 1H2 இந்த 1H2 போயிடுச்சு, இந்த 1H2க்கு இந்த 1H2 போயிடுச்சு. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இங்க ஒரு 2He3 இருக்கு, இங்க ஒரு 2He3 இருக்கா? ஒரே நிமிஷம் பாரு. இந்த ரெண்டு 2 டைம்ஸ் ஆஃப் 2He3 நல்லா கவனிங்க. ரைட் சைடுல 2 டைம்ஸ் ஆஃப் 2He3 இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் 2He4 பிளஸ் 2 1H1 2 புரோட்டான் பிளஸ் சம் எனர்ஜியை கொடுத்துரும். இப்போ கேன்சல் பண்ணுங்களேன், ஈஸியா இருக்கும். கவனி, இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன், இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன், 2 டைம் எழுதிக்கணும். அடுத்தது ரைட்ல இருக்கக்கூடிய 2 2He3 மட்டும் எடுத்து இந்த ஈக்குவேஷன் போடணும். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, கரெக்டாக பேலன்ஸ் ஆகுதா பாருங்க. கீழே வந்து 4 மேலே வந்து 2 டைம்ஸ் 6 4 2 டைம்ஸ் 6. இப்போ இந்த 2 டைம்ஸுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடுமா? முடிஞ்சது. இங்க 2 1H1 இருக்கு, 1 2 காலி பண்ணிடுமா? இப்போ லெஃப்ட்ல எத்தனை இருக்கு பாரு, 1 2 3 4 1H1 தான் இருக்கு. 4 1H1 இருக்கு. 4 1H1 ஒன்னா சேர்ந்து, அதாவது என்ன அர்த்தம்னா 4 புரோட்டான் ஒன்னா சேர்ந்து என்ன கொடுக்குது? அப்படியே ரைட்டு பாருங்க, ரைட்ல ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ், 4 1H1 ஒன்னா சேர்ந்து ஒரு ஹீலியம். ஆமா, வேற என்னெல்லாம் ரைட்ல இருக்கு பாருங்க. 2 பாசிட்ரான் 2 டைம்ஸ் ஆஃப் பாசிட்ரான், 2 நியூட்ரினோ 2 டைம்ஸ் ஆஃப் நியூட்ரினோ, கூட சம் எனர்ஜி. என்சிஆர்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டு ஃபைனலா இந்த ஆன்சர் போட்டிருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செட் எழுதணும், அதே மாதிரி இன்னொரு செட் எழுதணும். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய 2 டைம்ஸ் ஆஃப் 2He3 ஒரு ஈக்குவேஷன் மாத்தணும். இதுக்கப்புறம் லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஈக்குவலா இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அப்ப மீதி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட்ல 4 புரோட்டான் ஒன்னா ஃபியூஸ் ஆகி ஹீலியமாவும் 2 பாசிட்ரானாவும் 2 நியூட்ரினோவாவும் கூட சம் வேல்யூ ஆஃப் எனர்ஜியும் வெளில வரும். உங்களுக்கு தெரியுமா? அந்த வேல்யூ தான் 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப எனர்ஜி ரிலீஸ்டு பெர் ஃபிஷன் கேட்டாங்கன்னா 200, பெர் ஃபியூஷன் கேட்டாங்கன்னா 26.7. வரப்போற 10 நிமிஷம் நான் இப்போ ஒரு கொஸ்டினை உங்கள்கிட்ட வைக்கிறேன், யார் அதை கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனா உங்களுக்கு சொல்ற அளவுக்கு டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அவ்வளவு நம்ம ஃபியூஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப சிக்கல் என்னன்னா, இப்ப நல்லா கத்துங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லா பார்த்துட்டே வா. எனர்ஜி ரிலீஸ்டு பெர் ஃபிஷன் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி ரிலீஸ்ட் பெர் ஃபியூஷன் 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். யாராவது பதில் சொல்லுங்க, ஃபிஷன் பெருசா ஃபியூஷன் பெருசா? நீ பேசினாதான் நல்லா இருக்கும். ஃபிஷன் ஆபத்தா ஃபியூஷன் ஆபத்தா? எதுல ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் நிறைய இருக்கும், எதுல எனர்ஜி ரொம்ப அதிகமா நமக்கு கிடைக்கும்? ஃபியூஷனா? எஸ் சார். ஆனா பெர் ஃபிஷனுக்கு தானே 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்ப அதோட எனர்ஜி தான் அதிகமா இருக்கு சார். 10 பவர் மைனஸ்ல பார்த்தா இது அதிகமா இருக்கும் சார். 10 பவர் மைனஸ்ல பார்த்தா இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஃபிஷனுக்கு 200 ரூபாய், ஒரு ஃபியூஷனுக்கு வெறும் 26 ரூபாய் தானே வருது. அப்ப ஃபிஷன் தானே நமக்கு லாபம்னு கேட்கிறேன். நம்ம அப்படிதான் யோசிப்போம், ஆனா நடந்தது என்ன நான் சொல்லவா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க போயிடலாம். இந்த 5 நிமிஷம் பேச போறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சார், யுரேனியம் 235 ஒரு விஷயத்தை கவனி, 235 பேர் ஒன்னா சேர்ந்து தான் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை கொடுத்தாங்க. அப்ப ஒரு ஆளு 200/235 0.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப எனர்ஜி ரிலீஸ்ட்
பெர் ஃபிஷன் பெர் நியூக்ளியான். நல்லா கவனி, ஒரு ஆளுக்கு 0.8 தான். தெரியுதா? ஒரே ஒரு ஆளு 0.8 தான். இங்க பாருங்களேன், 4 புரோட்டான் ஒன்னா சேர்ந்து 26.7. அப்ப ஒரு ஆளு 26.7/4 6.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஃபிஷனை விட ஃபியூஷன் தான் பெரிய ஆபத்து. என்ன காரணம்னு கேட்டா, அவன் ஒரு ஆளு 0.8 எனர்ஜி தான் கொடுப்பான். ஆனா இவன் 4 பேர் சேர்ந்து 26.7. அப்ப ஒரு ஆளு 6.6. என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனர்ஜி ரிலீஸ்ட் பெர் ஃபிஷன் பெர் நியூக்ளியான் less than energy released per fusion per nucleon. உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சரி, பெர் ஃபிஷன் கேட்டாங்கன்னா ஃபிஷன் தான் கிரேட்டர், பெர் நியூக்ளியன்னு கேட்டாங்கன்னா ஃபியூஷன் தான் பெருசு. மொத்தமா கேட்டாங்கன்னா ஃபிஷன் தான் பெருசு, ஒரு ஆளுக்கு கேட்டாங்கன்னா ஃபியூஷன் தான் பெருசு. ஏன்னா இது வெறும் 0.8, இது 6.6. அப்ப யார் அதிகம்னு உனக்கே தெரியும். ஃபியூஷன்ல வர்ற எனர்ஜி தான் ஹார்ம்ஃபுல்லு. அது வெறும் 26.7 மட்டும் நினைச்சு தப்பா நினைச்சு விட்டுறாது. இவன் தான் 200, இவன் 26.7. ஆனா புரிஞ்சுக்கணும், அங்க 200 பேர் 235 பேர் சேர்ந்து தான் வெறும் 200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆளு 0.8. ஆனா இங்க 4 பேர் மட்டுமே 26.7. அப்ப பெர் நியூக்ளியான்னு நம்ம பார்த்தோம்னா ஃபியூஷனோட தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரைட்டா? ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ் ரொம்ப அற்புதமான டாபிக். அடுத்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, அங்கதான் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே, அப்புறமா நியூக்ளியரோட ரேடியோ ஆக்டிவிட்டி, லா ஆஃப் டிஸ்இன்டகிரேஷனு, டிகேலா, ரேடியோ ஆக்டிவிட்டா, ஹாஃப் லைஃப், மீன் லைஃப், இன்னும் பாதி லெசன் அப்படியே இருக்கு. யார் பண்ண சதியோ தெரில, என்ன பண்ணிட்டாங்க நியூக்ளியர்